பெரம்பலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மரவள்ளிக்கிழங்கு வயலிலேயே அழுகி போனதால் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள். வயலில் அழுகிய மரவள்ளிக்கிழங்குகளை அகற்றவே ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் மரவள்ளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு சாகுபடி செய்யப்படும் மரவள்ளி கிழங்குகளை விற்பனை செய்வதற்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் போதிய வணிக வசதிகள் இல்லை. இதனால் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் செயல்படும் மரவள்ளி ஆலைகளில் இருந்து வரும் வியாபாரிகளும் இடைத்தரகர்களும் பெரம்பலூர் விவசாயிகளிடமிருந்து வாங்கிச் செல்கின்றனர். இதனால் ஆண்டுதோறும் சரியான விலை கிடைக்காமலும் அதிக வறட்சி போன்ற காரணங்களாலும் இழப்பை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டில் வடகிழக்கு பருவமழை பேரிடியாக இறங்கியது. மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த பருவமழையால் 12 மாத சாகுபடி காலத்திற்கு முன்பாகவே கிழங்குகள் அனைத்தும் வயலிலேயே அழுகி போனது. போன வருஷம் தை மாசத்துல வச்சோம். தை மாசி பங்குனி லாஸ்ட் வரைக்கும் வச்சாங்க. வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஆள் கூலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு இப்போ செலவாயிடுச்சுன்னா அது புல்லு மருந்து அது இதுன்னு எல்லாம் நிறைய செலவாயிடுச்சு. எங்களுக்கு இன்னும் அறுவடை பண்ண 2 மாதம் டைம் இருக்குங்க சார். ஆனால் இப்போ மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேதமாகுது. தண்ணி பாருங்கள், 2 மோட்டர் தண்ணி போய்கிட்டே தான் இருக்குது. வயலில் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடுச்சு, தண்ணியிலே நிற்கிது. அதுக்கு தான் நாங்கள் 2 மாதம் டைம் இருக்கும் போதே சரி பிடிங்கிடலாம், எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. மேடான வயல் பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த மரவள்ளி கிழங்குகள் ஓரளவிற்கு தப்பித்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் அவை முற்றிலும் அழுகி போனது. இதனால் அறுவடைக்கு இன்னும் 2 மாத காலம் இருக்கும் முன்பாகவே ஒரு சில விவசாயிகள் கிழங்குகளை வெட்டி விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் கிழங்குகளின் மாவு திறன் குறைவதோடு எடையும் குறைந்து அடிமாட்டு விலைக்கு விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வயல் மரவள்ளி பயிர் செஞ்சிருந்த வயலை இந்த அதிகமான மழை பெஞ்ச காரணத்தினால இந்த வயலை சுத்தமாக எல்லாம் ஊற்றெடுத்து இது இந்த கிழங்கு சுத்தமாக அழுகி போச்சு. இது வெள்ளாமை நாங்கள் பயிர் உற்பத்தி பண்ணுறதுக்கே 40-50,000 செலவு பண்ணியிருக்கோம். இப்போ திரும்ப வெள்ளாமை அறுவடை பண்ணுற காலத்தில் இந்த மழை இந்த மாதிரி அதெல்லாம் ஊற்றெடுத்ததுனால இப்போ நாங்கள் இந்த இதை அப்படியே அழிச்சிட்டு திரும்பி வேறு பயிர் பண்ணலாம்லாம் முடியாதுங்க. வேறு பயிர் இந்த கிழங்கோட போனதுனால அந்த கிழங்கு வச்சு ஓட்டினோம்னா மண் தன்மை கெட்டு போய் வேற பயிர் வராதுங்க. இது ஒருபுறம் இருக்க, சற்று பள்ளமான வயல் பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த மரவள்ளி பயிர்கள் அனைத்தும் வயலிலேயே அழுகி போனதால் அதனை அகற்ற ஏக்கர் ஒன்றிற்கு சுமார் 20,000 ரூபாய் வரை செலவாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர் மழையால் பெரும் இழப்பை சந்தித்த மரவள்ளி விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து செய்தியாளர் ராஜவேல்.